5 minutes with டாக்டர் சத்யால இன்னைக்கு தேவனுக்காக ஏதாயிலும் செய்யுங்கள். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் கடவுளுக்காக ஏதாவது செஞ்சுருக்கிறீங்களா? நீங்கள் என்ன சிலர் சொல்லலாம், ஐயோ எனக்கு ஆஃபீஸில் பயங்கர பிஸி, நிறைய வேலை, எனக்கு எதுக்குமே டைம் கிடையாது. இன்னும் சிலர் சொல்லலாம், ஐயோ நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் என்ன செய்ய முடியும். பலரும் பலவிதமான காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, தேவனுக்காக எதையாயிலும் உங்களால் செய்ய முடியும், செய்ய வேண்டும். இதை நான் பைபிளில் இருந்து ஒரு இன்சிடென்ட் எடுத்து சொல்ல போகிறேன். பைபிளில் எஸ்தர்னு ஒரு புஸ்தகம், அதில் இருந்து தான் நான் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன். எஸ்தர்னு ஒரு ராணி. அந்த ராணின்ற பதவி வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அனாதையாக இருக்கிறாங்க. அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போ முர்தகாயின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சித்தப்பா மகள் தான் இந்த எஸ்தர். அவர் இவளை எடுத்து வளர்க்குறாரு. அந்த நேரத்தில் அந்த தேசத்தின் ராஜா ஆகாஸ்வேரு, பெர்ஷிய ராஜா, அவருக்கு ஒரு பட்டத்து ராணி வேணும். அதனால தேசத்தில் உள்ள அழகிய பெண்கள் எல்லாம் அரண்மனையில் கூட்டுறாங்க. எஸ்தரும் கொண்டு போகப்படுகிறாள். முர்தகாய் எஸ்தர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தது, நீ யூத ஸ்திரீன்னு யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா பெர்ஷியர்களுக்கெல்லாம் யூதர்களை பிடிக்காது. அந்த நேரத்தில் அங்கே எல்லாரும் கூட்டப்படுகிறாங்க. ஆகாஸ்வேரி ராஜாக்கு பட்டத்து ராணியாக எஸ்தர் செலக்ட் பண்ணப்படுகிறாங்க. ஸோ எஸ்தர் அரண்மனைக்கு போயாச்சு. ஆனால் ராஜாக்கோ அங்கே உள்ள அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இவங்க யூத குலஸ்திரின்னு தெரியாது. இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வருது. என்னன்னா, அந்த ராஜாவுடைய ஒரு அதிகாரியின் சூழ்ச்சியினால ஒரு கட்டளை அரண்மனையிலிருந்து வருது. என்ன, அந்த தேசத்தில் உள்ள யூதர்கள் எல்லாரையும் கொலை பண்ண வேண்டும். இதை கேட்டு முர்தகாய்க்கு பயங்கர ஷாக்கு. உடனே எஸ்தருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாரு, இங்க பாரு, நீ போய் ராஜா கிட்ட போய் நமக்காக பரிந்து மன்றாடு, யூதர்களை காப்பாற்ற வேணும், ராஜா கிட்ட கேளுன்னு சொன்ன உடனே எஸ்தருக்கு பயங்கர பயம். ஏன்னா ராஜாக்கு இதுவரைக்கும் எஸ்தர் ஒரு யூத குலஸ்திரின்னு தெரியாது. இன்னொன்று, ராஜா கூப்பிடாம யாருமே ராஜ சமூகத்தில் போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா மரண தண்டனை. இதை சொன்ன உடனே முர்தகாய் சொல்றாரு, இப்படிப்பட்ட ஒரு காலத்துக்கு உதவி செய்யும்படி நீ எழும்பாவிட்டால் யூதர்களுக்கு வேற இடத்துல இருந்து ரட்சிப்பு வரும். அதாவது கடவுள் வேற எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடுவாரு. ஆனா ஒருவேளை இப்படிப்பட்ட காலத்தில் உதவி செய்யும்படிக்கு நீ இந்த ஒரு பொறுப்புல, இந்த பதவியில, இந்த இடத்துல தேவன் ஒன்ன வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவ தைரியமாட்டு நல்ல ஜபம் எல்லாம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போறா. ராஜாவின் கண்கள்ல அவளுக்கு தயவு கிடைக்குது. ராஜா என்னமா வேணும் அப்படின்லாம் கேட்ட உடனே இவ சொல்றா, அப்படின்னா தான் ஒரு யூத ஸ்திரீனும் அங்க சொல்லியாச்சு, இப்படி என்னுடைய ஜனங்களுக்கு இப்படி அவங்கள கொலை செய்யும்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்குது, நீங்க தயவு பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா சரின்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் கிடையாது, அந்த சூழ்ச்சி செய்து இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்ற வைத்து அந்த அதிகாரியும் ராஜா கொலை பண்ணிடுறான். இப்படி இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில எஸ்தர் ராஜாத்தி தேவனுக்காக, தேவனுடைய ஜனங்களாகிய அந்த யூதர்களுக்காக எழும்புகிறத பார்க்குறோம். அதே மாதிரி நாமளும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுக்காக எதையாயிலும் செய்யணும். உடனே சொல்லலாம், நானும் அப்படி எஸ்தர் ராஜாத்தி மாதிரி ஒரு ராணி பதவி எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் செய்வேன் அப்படின்னு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இருக்கிற நிலையில நம்ம தேவனுக்காக எதையாயிலும் செய்யாவிட்டால், நமக்கு பெரிய பதவி வந்தாலும் தேவனுக்காக ஒண்ணுமே செய்ய மாட்டோம், ஒரு துரும்ப கூட அசைக்க மாட்டோம். இருக்கிற நிலைமையில முதல்ல எதையாவது அவருக்காக செய்யணும். ஏன் சிலவங்க சொல்லலாம், ஐயோ நான் அடுப்படியிலே இருக்கேன், எனக்கு என்ன செய்ய தெரியும், ஊழியம் எப்படி, நான் கடவுளுக்காக என்னத்தை செய்யறது. ஏன் உங்களுக்கு ஜெபிக்க தெரியும்ல, ஜெபம் பண்ணுங்க. அந்த அடுப்படியிலே இருந்து ஜெபிக்கலாமே. எத்தனையோ பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு நோயில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, குடும்ப பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம்ன்றது தேவனோடு கூட பேசுவது. அந்த கஷ்டப்படுற ஜனங்களுக்காக நீங்க தேவனோடு கூட பேசுங்க. நிச்சயமாகவே அந்த ஒரு ஊழியத்தில் தேவன் பிரியப்படுவார். அடுத்து பாருங்க, நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன். அந்த இடத்துல யாராவது ஐசியூல இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க வெளியே இருக்கிறாங்க, அழுதுட்டு இருக்காங்க, நான் போய் அவங்க கிட்ட பேசலாம், ஆறுதலா 4 வார்த்தை சொல்லலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன்னு நான் சொல்லும் போது இயேசுவின் அன்பை நான் வெளிப்படுத்துறேன் இல்லையா? இப்படிதான் நாம செய்யணும். அதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க எத்தனையோ பேர் உங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல, உங்க வீட்டுல வேலை பார்க்குற அம்மா, உங்க வீட்டுல காய்கறி கொண்டு வர்ற அம்மா, பால் ஊத்துற அவரு, அப்புறம் பேப்பர் போடுறவன், இப்படி எத்தனையோ பேரை பார்ப்பீங்க தினம்.
நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் மற்ற எத்தனையோ பேரை மீட் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க, அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம எத்தனையோ பேரை மீட் பண்ணுறோம்ல. அவங்களுக்கு இயேசுவின் அன்பை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வெளிக்காட்ட வேண்டும். அதுதான் நம்ம தேவனுக்காக செய்கிற காரியங்கள். ஸோ இன்னையிலிருந்து அந்த ஒரு டெசிஷன் எடுங்களேன். ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியமாவது நான் இயேசுவுக்காக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பாருங்களேன். தேவன் உங்களில் பிரியப்படுவார். காட் bless யூ.